இனிமே நான் தான் இங்கே ரங்கராய சக்திவே நாயக்கேன். டேய் இது நல்லா இல்ல, வா நான் ரிவ்யூ பண்றேன். அப்படித்தாப்பா படமும் இருக்கும். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மணிரத்னம் சாரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க யாரான்னு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார், எஸ்டிஆர் சார், அதுக்கப்புறம் த்ரிஷா மேம், அப்புறம் நாசர் சாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோக் செல்வன், பக்ஸு, ஜோஜோ ஜார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதை இருக்கக்கூடிய, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படமா எடுத்திருந்திருக்கலாம். இன்னொரு செக்கச்சிவந்தமான படம் மாதிரியோ, இல்ல ஒரு நாயகன் படம் மாதிரியோ வரக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லிஃபை ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 3 மணி நேர படம். ஆனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து வச்சிருக்க வேண்டிய இடத்துல இவங்க எல்லாத்தையும் சுருக்கி 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 பண்றங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தையும் ஒட்டு தான் முடிச்சிட்டாங்க. ஏன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒரு கோரை கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் சாரை நோக்கி தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஓடிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ஆர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சரியா எழுதப்படல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பு சார் சொல்லப்போனா அந்த ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரோட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு அவரோட கேரக்டர். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு நல்லா இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் வந்து அவ்வளோக்கு நல்லா தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பிசில் தட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பிடிக்கல அப்படிங்கறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான். ஸோ உங்களுக்கு என்னங்கிறத பத்தி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாம இது ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா போடுவோம். நம்ம ஷார்ட்டா பேசணும்னா இவ்வளவுதான் பேச முடியும். ஏய் வராதடா டேய், இது ஒரு ரிவ்யூவா?